السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை தங்கள் வாழ்நாளில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்திற்காக சரியான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக தியாகம் செய்த அறிஞர் பெருமக்கள் மீதும், ஜும்மாவுடைய தொழுகைக்காக சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற துஆவோடும், நாம் நினைக்கிற எல்லா நல்ல செயல்களும், நாம் கருதுகிற எல்லா எண்ணங்களும், நன்மையான செயல்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற துஆவோடும் இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அது என்ன என்றால், உலக மக்கள் அனைவரையும் படைத்தவன் ஒருவன்தான். அவன்தான் மிகவும் வல்லமை மிக்கவன். அவனை போன்று எந்த ஒன்றும் கிடையாது. அவன் எதற்காக இந்த உலகத்தில் நம்மை எல்லாம் படைத்திருக்கானோ அதற்காகத்தான் நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது
அவன் எந்த அடிப்படையில் நம்மை வாழ சொன்னானோ அந்த அடிப்படையில் தான் வாழ வேண்டும். அப்படி வாழாமல் நாம் விரும்புகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அந்த வாழ்க்கையெல்லாம் சரியாக இருக்காது. நாம் விரும்புகிற மாதிரி உள்ள வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டால் அதில் சிரமம் ஏற்படும். அந்த சிரமத்தை நோக்கியே உங்களுடைய காலம் முழுவதும் பயணிக்க வேண்டியிருக்கும். அதன் காரணத்தினால எந்த காரணத்திற்காக நம்ம எல்லாம் அல்லாஹ் படைத்தானோ அந்த காரணத்தை முழுமையாக விளங்கி கொண்டு அந்த அடிப்படையிலே வாழ்க்கையை வாழும்போது தான் சிறப்பானதாக இருக்கும் என்றெல்லாம் மிகவும் அரிய கருத்துக்களை, யாருமே சொல்லாத கருத்துக்களை அல்லாஹ்விடமிருந்து அந்த செய்தியை பெற்று அந்த மக்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த சொன்னதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுடைய ஒரு சின்ன சாராம்சம்தான் இது. இதையெல்லாம் கேட்டுவிட்டு தன் முன்னால் இருந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று மாலையெல்லாம் போட்டு அந்த போத்துவாங்கல போர்வையெல்லாம் போட்டு வரவேற்கலை. மாறாக என்ன இவர் இப்படி வந்து சொல்கிறார், நம்மள்கிட்ட நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நினச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நினச்ச மாதிரி வியாபாரம் பண்ணுகிறோம், என்னென்னலாம் நமக்கு மனசில் தோணுதோ அது மாதிரி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடவுள்னு சொல்கிறாரு, அது மிகப்பெரியதுன்னு சொல்கிறாரு, மிகப்பெரியவர்னு சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை என்று சொல்லி அவர்களாக ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்தை எதிர்க்க துணிவில்லை அவங்களுக்கு யாருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு கருத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த கருத்திற்கு எதிராக உள்ள கருத்தை சொல்லி எதிர்த்தால் அந்த கருத்து எந்த கருத்து சிறந்தது என்று தெரிந்துவிடும். ஆனால் அந்த கருத்தை எதிர்க்காமல் அந்த கருத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். எல்லா மனிதனுடைய இயல்பும் அப்படி தான், இப்பயும் அப்படி தான். இப்போ கூட நீங்கள் ஏதாவது கருத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் அந்த கருத்தை சொல்லி எதிர்த்தால் அந்த கருத்துக்கு பதில் கிடைத்துவிடும். ஆனால் கருத்துக்கு கருத்தை சொல்வதில்லை யாரும். இதை ஏன் இவர் சொன்னார், அப்போ இவரை அழித்து விட்டோம் என்று சொன்னால், இவரை டேமேஜ் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால், இவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற கருத்து அழிந்து விடும் என்று நினைத்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுகிற அளவிற்கு நாலேஜ் கிடையாது, அறிவு இல்லை, சிந்திக்கின்ற ஆற்றலும் இல்லை. அதன் காரணத்தினால கருத்தை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்துக்கு எதிர்வாதம் புரிகிற ஆள்கள் இல்லாத காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும், இவரை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், இந்த ஊரில் வாழ விடாமல் செய்துவிட வேண்டும், இவரை ஊரை விட்டு விரட்டி விட வேண்டும், இவரை டேமேஜ் பண்ண வேண்டும். எப்படி டேமேஜ் பண்ணுறது? பைத்தியக்காரன் என்று சொல்வது, அல்லது ஏதோ உளறாருன்னு சொல்கிறது, அல்லது ஏதாவது உலக விஷயத்துக்கு நன்மைக்காக இவர் இது மாதிரி சொல்கிறாரு, எதிர்பார்ப்புக்காக சொல்கிறாருன்னு சொல்கிறது. இப்படி டேமேஜெல்லாம் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்தை எதிர்க்காமல் அவரை டேமேஜ் பண்ண வேலையில் ஈடுபட்டார்கள் மக்கத்து குறைஷிகள், காஃபிர்கள். அவரோடு சேர்ந்த மொத்த கூட்டமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தது. இதனால் கவலைப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். என்னென்று, உன்னிடமிருந்து பெற்ற அந்த செய்தியை, உண்மையான செய்தியை நல்லா ஆய்வு செய்து பார்த்து நான் விளங்குறேன். ரசூல் எப்படி சொன்னாங்க? செய்தி வருகிறது, அதை அப்படியே மனதுக்குள்ளே எடுக்கிறாங்க, எடுத்து சிந்திச்சு பார்க்குறாங்க, எல்லாமே 100% சரியாக இருக்கிறது. 100% சரியாக இருக்கிற அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லுன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அதை போய் சொல்கிறாங்க. அதை சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்க்காமல் வேறு மாதிரி பழி வாங்க துடிக்கிறார்கள். இப்போ நான் என்ன செய்கிறது என்று கவலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கும்போது அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது. எப்படி வஹி வருகிறது? ஃபஸ்பிர் அலா மா யகூலூன், நீ பொறுமையாக இருக்க வேண்டும்.
அலாமா யக்கூலுன், அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்கல்ல, உன்னை பற்றி எதை பற்றி சொல்லி கொண்டு இருந்தாலும், உன்னை எப்படி விமர்சனம் பண்ணினாலும், உன்னை பழிவாங்க தூண்டினாலும், எப்படி செஞ்சாலும் சரி, நீ என்ன செய்யணும்? பஸ் பேர், பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீ வாழப்போகிற காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். மற்றவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதை நீ போய் சொல்லும்போது உன்னை எதிர்க்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீ பொறுமையாக தான் இருக்கணும். என்ன அர்த்தம்? டைரக்டாக போய் அவங்கள ஃபஸ்ட்டு நீ எதிர்க்கக்கூடாது. எதிர்க்காமல் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, ஆரம்ப காலகட்டங்களில் சில வரைமுறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். பொறுமையாக இருக்கணும். எப்படி பொறுமையாக இருக்கணும்? வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க. நீ பொறுமையாக இருக்கிற, சும்மா நீ இப்படி உட்கார்ந்துருக்கிறது இல்லை. உட்கார்ந்துக்கிட்டு பொறுமையாக இருந்துட்டு என்ன செய்யணுமா? வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க. உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அந்த அல்லாஹுவை நீ நம்புகிறீல்ல, அந்த அல்லாஹ் அவனை எப்படி புகழ வேண்டும் என்று சொன்னானோ, எப்படி அவனை வழிபட வேண்டும் என்று சொன்னானோ, அந்த முறைப்படி நீ வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவனை பற்றி ஆள் மனதில் அவன் பெயரை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்? பொறுமையாக இருந்து கபுல துளுவை ஷம்சி. எப்படி சொல்கிறான் பாருங்க இந்த ஆயத்தில். அதாவது 20வது அத்தியாயம் 130, 131, 132 ஆகிய 3 வசனங்களில் மக்கள் எதிர்க்கும் போதெல்லாம், இந்த கொள்கையை எதிர்க்கும் போதெல்லாம் நீ செய்ய வேண்டிய விஷயம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். அது எப்பயா? கபுல துளுய ஷம்சி, சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக. இது நேரம். புகழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு காமனாக ஒரு சப்ஜெக்டை சொல்லிடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தை குறித்து சொல்லுகிறான். கபுல துளுய ஷம்சி, சூரியன் உதயமாவதற்கு முன்பாக. வ கபுல குரூபிஹா, அந்த சூரியன் முழுமையாக மறைவதற்கு முன்பாக. அப்போ ஒரு நாளுடைய 2 பகுதிகளை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுகிறான். முதலாக ஒன்று என்னது? சூரியன் உதயமாவதற்கு முன்பாக ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதுதான் நமக்கான ஃபஜர் தொழுகை. அது மாதிரி சூரியன் முழுமையாக மறைவதற்கு முன்பாக ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதுதான் நமக்கு மகரிப் தொழுகை. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வமின் ஆனாயில் லைலி. 3வது பாயிண்ட் இது. வமின் ஆனாயில் லைலின்னு சொன்னாக்கா இரவுடைய பகுதிகள். மகரிப்பு முடிஞ்சிருச்சு. இரவுடைய பகுதிகள் என்னது? அந்த மகரிப் முடிந்த பிறகு உள்ள அந்த ஆரம்ப கட்ட இரவிலிருந்து இரவு முழுமையாக மறைகின்ற வரை, கிட்டத்தட்ட நம்மளுடைய கணக்கில் ஒரு 3 மணி 4 மணி வரை, அப்படி தானே இரவுடைய முழுமையான நேரம். எது எப்போ முடியும்? அந்த மகரிப் தொழுகை முடிஞ்சதுலேருந்து ஒரு மணி நேரம் கழிச்சதுலேருந்து அந்த நைட்டு 3 மணி வரைக்கும். அப்போ இஷா தொழுகை வந்துடுது நம்மளுக்கு. அப்போ ஃபஜர் தொழுகை வந்து விட்டது, மகரிப் தொழுகை வந்து விட்டது, இஷா தொழுகை வந்து விட்டது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸப்பிக் வஅத்ராஃபன் நஹாரி. திருப்பி மீண்டும் நீ அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை தொழ வேண்டும். பகல்களுடைய 2 ஓரங்களில், அத்ராஃபின் நஹார்னா பகலுடைய ஓரங்கள். 2 ஓரங்கள் என்னது? லுகர் தொழுகையும் அசர் தொழுகையும் வந்து விட்டது. லஅல்லக தர்வா. இப்படி நீ செய்தாய் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வை முதல்ல பொருந்தி கொள்ளுவாய், அல்லது இவர்கள் எதிர்ப்பை நீ பொருந்தி கொள்ளுவாய். உன்னை பற்றி தவறாக பேசுகிற எல்லா விஷயத்தை பற்றியும் பொருந்தி கொள்வாய். இந்த உலக வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வாய். அல்லாஹ் தருகிற எல்லா விஷயத்தை பற்றியும் புரிந்து கொள்வாய். அல்லாஹ் தருகிற இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும்
பொருந்திக் கொள்வாய். நீ சொல்லுகிற இந்த விஷயத்தை மக்கள் கேட்கவில்லை என்று சொன்னாலும் நீ பொருந்திக் கொள்வாய், கேட்டாலும் பொருந்திக் கொள்வாய், கேட்கவில்லை என்று சொன்னாலும் பொருந்திக் கொள்வாய், உன்னை விமர்சனம் பண்ணாலும் பொருந்திக் கொள்வாய், உன்னை டேமேஜ் பண்ணாலும் பொருந்திக் கொள்வாய். அதற்கு நீ இதையெல்லாம் பொருந்திக் கொள்ள வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது ஒரு நாளுடைய 5 நேரங்களை குறிப்பாக வைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் நீ அல்லாஹ்வை அதிகம் அதிகம் புகழ வேண்டும், இன்னும் அவனை வழிபட வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அறிவுரையே இதுதான். இந்த அறிவுரையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஒரு நாளில் 5 நேரம் மாத்திரம் குறிப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ வேண்டுமானால், அல்லாஹ்வை வழிபட வேண்டுமானால், அல்லாஹ்வை வணங்க வேண்டுமானால் ஒரு நாளில் உள்ள 24 மணி நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தை மாத்திரம் அல்லாஹ் குறிப்பாக இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அப்போ படைத்த ரப்புல் ஆலமீன் குறிப்பாக இந்த விஷயத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் படைத்தவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் என்று ஆய்வு செய்த வல்லுநர்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க. ஆய்வு செய்கிறாங்கல்ல, ஆய்வு என்ற பெயரில் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கா இல்லையா? விஞ்ஞானம் வளர்ந்து வருகிற இந்த நேரத்தில் சொல்கிறாங்க, யார் ஒருவர் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக எழுந்து விடுகிறாரோ அவருடைய மூளை சரியாக செயல்படுகிறது. எப்படி பாருங்கள், எங்கே கொண்டு போய் கனெக்ஷன் ஆகுது பாருங்கள். இவன் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம சொல்லலை. மனிதனை பற்றி ஆய்வு செய்கிற மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், மூளையை பற்றி ஆய்வு செய்வர் ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க. பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற பேராசிரியர்கள் சொல்கிறாங்க, எப்படி யார் ஒருவர் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக எழுந்து விடுகிறாரோ, எழுந்து சூரியன் உதயமான பிறகு அந்த சூரியனுடைய கதிர்கள் மேலே படும் பொழுது, அதாவது வெளிச்சம் படும் பொழுது இவன் புத்துணர்ச்சி பெறுகிறான். அதுபோன்று சூரியன் உச்சியை விட்டு சாய்ந்த பிறகு அதனுடைய அந்த வெப்பம் குறைவாக இருக்கிறது. அந்த வெப்பம் உடல் மேற்பகுதியிலே படும் பொழுது வைட்டமின் சி வருகிறது. இவன் பேர் வச்சிருக்கான் அதுக்கெல்லாம். இப்போ விஞ்ஞானத்தில் என்னது, வைட்டமின் சி வருகிறது, வைட்டமின் டி வருகிறது, D12 இல்லாமல் போகிறது, எல்லாம் வச்சுருக்கானா இல்லையா? நம்ம செக் பண்ணணுமே இல்லையா உடம்ப? இவன் சொல்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தாக்கா, எந்த டயத்தை சொல்கிறான்னு பார்த்தாக்கா எல்லாமே அல்லாஹ் சொன்ன இந்த 5 டைமாக இருக்குது. இவன் சொல்லுகிற பெரும்பாலான நேரங்களை பார்த்து ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மனிதன் சராசரியாக நல்ல சிந்தனையோடு அறிவாற்றலோடு இவன் இயங்க வேண்டுமானால் இந்த 5 நேரங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் கற்பனையெல்லாம் சொல்லலை, ரிப்போர்ட்ஸ் எடுத்து படித்து பாருங்கள். இங்கே டாக்டர் சேராஜ் தான் தெரியும் நான் சொல்கிறதெல்லாம். அப்போ காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை புகழ்வதற்கு கூட ஒரு நேரத்தை குறித்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அந்த நேரங்களில் குறிப்பாக செய்ய வேண்டும். எப்போ வேணாலும் செய்யணும் சொல்லிட்டே போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய ஆயத்து தேவையில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட சப்பிக் பிஹம்தி ரப்பிக்க அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வை நீ துதித்து கொண்டே இருப்பா, திக்ர் செஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் சொல்லிட்டு குறிப்பிட்ட அந்த நேரங்களை குறித்து அல்லாஹ்வுக்கு சொன்ன காரணத்தினால அந்த நேரத்தை மிக சரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அதை மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். என்னண்டு, நீங்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக 131வது வசனத்தில் சில விஷயங்களை இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்காக நான் கவர்ச்சியாக ஆக்கி வைத்திருக்கிறேன். என்ன கவர்ச்சின்னா என்ன? அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதே அந்த மனிதர்கள் ஓடுகிற மாதிரி வைத்திருக்கிறேன். அதை பார்த்தோன்னா ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது அத்தியாயம் 14வது வசனத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறான். என்ன மத்தானா பிகினா என்னன்னு சொன்னாக்கா, ஜுயினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாய் வல் பனீன வல் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபில்ல வ கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபில்ல வல் ஹைலுல் முசவ்வமதி வல் அன்ஆம் வல் ஹர்ஃப் ذلك மத்தாவுல் ஹயாத்து துன்யா வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மவாப் என்று பதிவு செய்கிறான். இந்த ஆயத்துக்கு நேராக தொடர்புபடுத்தி அந்த 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் இருக்குது. என்னது, இந்த உலகத்தில் பெண்கள், ஆண்கள், தங்கம், வெள்ளி, இன்னும் வாகனங்கள், அடுத்து கால்நடைகள், இன்னும் விளைநிலங்கள், இந்த 7 விஷயங்கள். இந்த 7 விஷயங்களை உலக மக்கள் பார்த்த மாத்திரத்திலேயே கவர்கிற மாதிரி அல்லாஹ் அதில் ஒரு ஈர்ப்பை வைத்திருக்கிறான்.
எதற்காக ஈர்ப்பை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதை இந்த உலகத்தில் வாழும்போது மனிதர்கள் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி அனுபவித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பெண்கள் இருக்கிறாங்க, எப்படி அனுபவிக்கணும்? சட்டப்படி அனுபவிக்கணும். அது பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன? ஒரு ஆண் பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பெண்ணை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அதுமாதிரி பெண் அப்படி ஆணை அனுபவிப்பது என்றால் பெண்ணுக்கென்று சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அனுபவிக்க வேண்டும். தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, அதை எப்படி அனுபவிக்க வேண்டும்? அது ஆபரண பொருளாக அனுபவிக்க வேண்டும். அந்த வாங்குகிற விஷயம் ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராமாக இருந்து விடக்கூடாது. ஆண்கள் தங்கத்தை அனுபவிக்கக்கூடாது, உலகத்தில் பெண்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். வெள்ளியை ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரம் ஆண்கள் அனுபவிக்கலாம், அதையும் அதிகமாக அனுபவித்திடக்கூடாது, பெண்கள் அனுபவிக்கலாம். அது மாதிரி நம்ம குடிக்கிற கிளாஸு, நம்ம சாப்பிட்ற அந்த தட்டுகள் எல்லாம் தங்கத்தாலும் வெள்ளியாலும் இருக்கக்கூடாது. இப்படிலாம் சட்டம் இஸ்லாத்தில் உள்ளவங்களுக்கு மாத்திரம் நமக்கு தெரியும். ஆனால் இவைகள்லாம் ஏன் தங்கத்தை பார்த்த மாத்திரத்தில் கவர்ச்சி வருதா இல்லையா? ஒரு ஆணை பாத்திர மாத்திரமே பெண்ணுக்கு கவர்ச்சி வருதா இல்லையா? பெண்ணை பார்த்த மாத்திரத்துமே கவர்ச்சி வருதா இல்லையா? எல்லாமே ஒன்று மற்றொன்றை கவர்கிற மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அதனால தான் அதற்காக எவ்வளவு போராடினாலும் பிரச்சனை இல்லை என்று பல பேர்கள் அதன் பக்கம் ஓடுகிற கூட்டமாக இருக்குதா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மத்தானா பிஹி. இந்த உலக வாழ்க்கையில் சில விஷயங்களை மாத்திரம் நான் கவர்கிற மாதிரி வைத்திருக்கிறேன், இந்த கவர்கிற மாதிரி வைத்திருக்கிறேன், அதனால தான் மக்கள் ஓடுறாங்கன்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? வலா தமுத்தன்ன ஐநைக்க, நீ உன் கண்ணை போய் அங்கே போட்டுறக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு அரபி இலக்கணப்படி நீ கண் என்ன பார்க்கவே கூடாதுங்கிற அல்லாஹ் இங்கே ரசூலுல்லாஹ். இந்த 7 விஷயங்கள் இருக்குல்ல, இந்த 7 விஷயங்களை அப்படி எட்டி கூட பார்த்துடக்கூடாது. ஏன் எட்டி கூட பார்த்துடக்கூடாது? அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னாக்கா, உனக்கு அதன் மேலே ஒரு ஆசை வந்து விடலாம், உனக்கு அதன் மேலே ஒரு கவர்ச்சி வந்து விடலாம். ஏன்னா அது கவர்ச்சியாக தான் இருக்குது. கவர்ச்சியாக இருப்பதை நீ அப்படி என்ன செய்யக்கூடாது, அதை பார்த்தா என்ன ஆகும்? இன்றைக்கி பார்த்தீங்களா இல்லையா? இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் வழிகேட்டில் போகிறதுக்கு காரணமே பார்க்கறது தான். கண்ணின் மூலமாக சில காட்சிகளை பார்த்து விட்டு தான் மைண்டு கோளாறாகுது. கண்ணின் மூலமாக ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு தான் அது மாதிரி நாமும் இருக்கணும்னு நினைக்கிறான் மனுஷன். இது ஏன் இதில் லாஜிக்காக சொல்ல வேண்டியிருக்குனாக்கா, குர்ஆன் வசனத்தை ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது, அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது, இவ்வளோ மனிதர்களுடைய நடப்பை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு விளங்குது, ஓஹோ அல்லாஹ் சுப்ஹானஹு இவ்வளவு டீப்பாக இறங்கி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு சாதாரண உணர்வை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த அளவுக்கு சொல்லுகிறானே அப்படின்னு தான். கண்ணை போடாதேன்னு சொல்லியிருக்கான் பாருங்க. இங்கே ஏன் கண்ணை போடலை, கண்ணை போடக்கூடாதுன்னு சொன்னால், கண்ணின் மூலமாக ஏற்படுகிற தீங்கு தான் இன்றைக்கு மனித சமுதாயம் அனுபவிக்கிறது. ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்து தான் பின்னாடி ஓடுறானா இல்லையா? கண்ணால் பார்த்து தானே பின்னாடி ஓடுறான். இவன் ஒன்று அழகாக இருக்குது என்று பார்த்து விட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறானா இல்லையா? இன்னொன்று பக்கத்து வீட்டில் ஒரு டிசைன் போட்டிருக்கிறான் ஒருத்தன், ஒரு பில்டிங் கட்டிட்டு இவன் பார்க்குறான். அதை ஏன் நம்ம இது மாதிரி செஞ்சிடக்கூடாது? பார்க்குறானே இல்லையா? எல்லாமே வந்துடுறதில்லை. ஒன்றை பார்க்கும்போது தான் அதன் பக்கம் ஆசை ஏற்படுகிறது. அந்த ஆசையை அனுபவிப்பதற்காக எந்த ட்ராக்கில் வேணாலும் போகலான்னு இருக்கிறான் இன்றைக்கு உலக சமுதாயம். மனிதர்கள் ஒன்றை பார்த்துடுறான், அதை நான் அனுபவிக்கணும், அதை பார்த்துடுறான், அது மாதிரி எனக்கு இருக்கணும். ஒரு வண்டி ஓட்டி போகிறான் ஒருத்தன், 2 வீலரு எல்லாம் புது ஸ்டைலாக இருக்குது, வாங்குகிறான். அப்போ அவன் தயாரிக்கிறான் பாருங்கள். எப்படி இந்த மனிதர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை பார்ப்பதன் மூலமாக இவன் கண்டிப்பாக வாங்குவான் அப்படி சொல்லிட்டு தான் அவன் டிசைனையே போட்டு விடுறான். மக்கள் மத்தியில் டிசைனாக போடுறான். பெண்களை அனுபவிக்கிற விஷயத்தில் அவனுக்கு தெரியும், இந்த பசங்கள்லாம் கண்டிப்பாக அலைவாங்க இந்த வயசுலன்னு சொல்லிட்டு தான் அந்த வயசுக்கு தக்கவாறு அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறான், டைரக்ஷன் பண்ணுறான். டைரக்ஷன் எதை காட்டினாலும் இந்த மனித சமுதாயம் உழுவுமோ அதை ஃபுல்லாக காட்டுறானா இல்லையா? அதனால தானே ஓடுறான். இவன் கொள்கையை விட்டு ஓடுறான், தொழுகையை விட்டு ஓடுறான், நோக்கத்தை விட்டு ஓடுகிறான், அத்தாமாவை விட்டுட்டு ஓடுகிறான். இதெல்லாம் போடான்ட்டு போகிறாளா இல்லையா? ஏன் காரணம் என்ன? காரணம் என்னவென்று சொன்னால், கண்ணால் பார்த்ததை அடைய வேண்டும் என்று துடிக்கிற ஒரு உணர்வு மனிதனுக்கு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான், நீ பார்க்கவே கூடாது. முதல்ல நின்று பார்த்தின்னா உனக்கு உடனே உள்ளது அந்த கமாண்ட் வந்துடும். உனக்கு மைண்டில் கமாண்ட் வரும்போது அதை அடையிறதுக்கு ஆசைப்படுவேன். அதனால அதை பார்த்து ஆசைப்படாமல் இவைகள் எல்லாம் என்ன இருக்குது? ஸஹரத்துல் ஹயாத்தி துன்யா, இதெல்லாம் உலக வாழ்க்கையில் அலங்காரமாக அல்லாஹ் வைத்திருக்கிற பொருள். லி நஃப்தினஹும் ஃபீஹி,
இதையெல்லாம் எதற்காக அதில் கொடுத்துருக்கேன்னு சொன்னாக்கா, நான் சோதனையாக கொடுத்துருக்கிறேன், ஒரு எக்ஸாமினேஷனுக்காக கொடுத்துருக்கிறேன். அது கூட அப்போ பெரும்பாலான மனிதர்கள் ஒரு விஷயத்தை கவர்ச்சியாக ஆக்கப்பட்ட அந்த விஷயத்தின் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீ வந்து கண்ணை போட்டுறக்கூடாது. அது கூட எதுக்கு கொடுத்துருக்க? அது கூட நீ நஃப்தினஹும் ஃபீஹி, அதில் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி நான் கொடுத்திருக்கிறேன். ஏன்? ரிஸ்கு ரப்பிக்க, உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம் இருக்குல்ல, அது ஹைரும் வ அபுகா, அது சிறந்ததாக இருக்குது, இன்னும் நிலையானதாக இருக்கிறது. ஏன் இந்த இந்த வசனத்தில் உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சில பொருள்களை மாத்திரம் கொடுத்துட்டு இதெல்லாம் கவர்ச்சியாக இருக்குது எல்லாரும் ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு இறுதியாக முடிக்கும்போது இதெல்லாம் உலக வாழ்க்கையுடைய அலங்கார பொருளாக இருக்குப்பா, அதில் உன் கண்ணை போட்டுக்கிட்டு அதில் வந்து பெரும்பாலும் நேரத்தை நீ செலவு பண்ணிடாத, அதில் வந்து நேரத்தை செலவு பண்ணி ட்ரை பண்ணிடாத. ஆனால் அல்லாட்டேருந்து வந்த ரிஸ்க் இருக்கிற வாழ்வாதாரம் இருக்குல்ல, அது வந்து ஹைருன் சிறந்ததாக இருக்கிறது. இது மாதிரி ஏமாற்றக்கூடியது கிடையாது, அது ஏமாத்துறது கிடையாது, அது நிலையாக இருக்கிறது. இது மாதிரி டெம்பரரி கிடையாது அது. அப்போ எந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் கவர்ச்சியாக படைத்திருக்கிறானோ அவையெல்லாம் டெம்பரரி என்பதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் எந்த இன்பம் கூட எடுத்துங்க, உலகத்தில் இந்த உலகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கிற எந்த ஹாப்பினஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் தானே, குறிப்பிட்ட நேரம் தானே, குறிப்பிட்ட வயசில் தானே, குறிப்பிட்ட நேரத்தில் அது முடிஞ்சு போயிடும்ல. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சு போகிற அந்த இன்பங்களை அல்லாஹ் எதற்காக வைத்திருக்கிறானா? சோதனையாக வைத்திருக்கிறேன். சோதனையாக வைத்து அந்த சோதனையில் நீ மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறேன். நீ அனுபவிக்க துடிக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அது ஹைரு கிடையாது, அது அபுக்கா கிடையாது, நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை. குறிப்பிட்ட நேரத்தில் நீனே சலிச்சு போகிற இன்பங்கள் தான் அவையெல்லாம். ஒரு கட்டத்தில் அதை பார்த்தால எரிச்சலாக ஆகக்கூடிய இன்பம் தான் அது எல்லாமே, அல்லது உன்னால் அனுபவிக்க முடியாத இன்பமாக அது ஆகிவிடலாம். ஒரு கட்டத்தில் எதற்காக நீ ஓடுனியோ, எதற்காக எல்லாவற்றையும் துறந்தாயோ, யாருமே வேணான்னு ஓடனில்ல, அங்கே போய் நடு ரோட்டில் போயிட்டு சிந்திக்கிறது, ஆஹா இதுக்காக நம்ம வந்தோம் அப்படி சொல்லிட்டு. எங்கே போய் இங்கே அத்தை வேணாம், அம்மா வேணாம், கூட பிறந்த வேணாம், ஒருத்தனை ஓடனான், இவன் மாத்திரம் போட்டு ஓடுறவன் இருக்கிறான், அது மாதிரி ஓடுறவனே இருக்கிறான். எங்கே போய் நினைப்பான்? அதை நடு ரோட்டில் விட்டுட்டு சந்தியில் விட்டுட்டு ஓடுறான் பார்த்தீங்களா, அங்கே போய் நினைப்பா, ஆஹா இந்த சிற்று இன்பத்துக்காகவா இத்தனை பெரிய உறவு முறைகளை விட்டு விட்டு ஓடி வந்தோம்னு சொல்லி. அதுதான் இங்கே எல்லாம் சொல்கிறான். டே நீ எதை நோக்கி ஓடுறியோ, எந்த தங்கத்துக்காக, எந்த வெள்ளிக்காக, எந்த வாகனத்திற்காக, எந்த நிலபலங்களுக்காக, எந்த விவசாயத்துக்காக, எந்த கால்நடைகளுக்காக நீ ஓடுறியோ அதிலேருந்து கிடைக்கிற இன்பம் கொஞ்சம் இருக்கும், அனுபவிப்ப. ஆனால் அந்த இன்பங்கள் எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஹைரு கிடையாது, அது சிறந்தது கிடையாது. அனுபவித்து விட்டு போதும் என்று நினைக்கிற இன்பங்கள் தான் அது. அனுபவித்து விட்டுட்டு போகிற இன்பங்கள் தான் அது. அதனால அதில் வந்து உன்னுடைய முழு மைண்டையும் செலுத்திடாதப்பா. ஆனால் அபுக்கா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான இன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்திலும் இருக்கிறது, அங்கேயும் இருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன சிறந்தது என்ன இருக்கிறது என்று சொன்னால் போதும் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிடும். அதான் அர்த்தத்துக்கு. அதுக்காக அல்லாஹ் ஏற்கனவே சொன்னான், அல்லக்க தரலா. இந்த விஷயங்களெல்லாம் அல்லாஹ்வை நீ தொழும் பொழுது, அல்லாஹ்வை 5 நேரம் நினைத்து விடும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு அடுத்த பட்சமாக தெரியும். எது? தங்கத்தை அவனும் வாங்குவான், வெள்ளி அவனும் வாங்குவான், அவனும் மேரேஜ் பண்ணுவான், அவனும் பிள்ளை குட்டியை பெப்பான், அவனும் ஸ்கூலுக்கு போய் சேர்ப்பான், அவனும் இப்போ எல்லாமே செய்வான், அவனும் வாகனம் வாங்குவான், அவன்கிட்ட விவசாய நிலங்கள் இருக்கும், அவன்கிட்ட கால்நடைகள் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் இதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஏன் அல்லாஹ் இங்கே ஹைருன்னு சொல்லலை, அதெல்லாம் நான் சோதிப்பதற்காக ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன். அப்போ சோதிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயங்கள் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருந்தாலும் அவைகள் நிரந்தரமானது இல்லை என்று சொல்லி என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் என்னை 5 நேரம் வர சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி அந்த நேரங்களை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு உலகத்துக்காக வாழுகிற வாழ்க்கை வழிமுறை திட்டத்தை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆள் மனதில் பொருந்தி கொள்ளுகிற வாழ்க்கை இந்த உலகத்தில் அமைந்துவிடும். அதுதான் ஹைருங்கிற இங்கே. ஒன்று பொருந்தி கொள்ளாமல் அதன் பக்கம் ஓடிக்கொண்டே இருப்பது, அது ஹைர் கிடையாது. இன்னொன்று விளங்கி கொண்டு அனுபவித்து கொண்டே இருப்பது, அனுபவித்து கொண்டே அல்லாஹ்வை வணங்கி கொண்டு வாழ்வது. இது முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இது என்ன கஷ்டமான வாழ்க்கை? இது கஷ்டமா? இது
அல்லாஹ் சில விஷயங்களை இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறான். அதை அல்லாஹ்வை வணங்கி கொண்டே அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவிச்சா என்ன தடை இல்லையே மார்க்கத்தில்? மற்ற மதங்கள் மாதிரி என்ன பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா? கன்னியாஸ்திரியா வைக்க சொல்லுது இஸ்லாம்? அல்லது ஆண்கள் ஆணவ மாதிரி நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபாதர்னு சொல்லிட்டு இருக்க சொல்லுதா? அல்லது மற்ற மதங்கள் மாதிரி நீ கையில் ஏதாவது பாசியமணி எடுத்து வச்சுக்கிட்டு பெண்களுடைய தொடர்பு எனக்கு இருக்கக்கூடாது சொல்லுதா? எல்லாம் அனுபவிடாங்கிறது இஸ்லாம். நான் உனக்கு அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் முதல்ல அனுபவி. அந்த அனுபவிக்கிற எல்லாம் சிற்றின்பங்கள் என்று முதல்ல விளங்கு. அதற்கு பிறகு அல்லாஹ்வை வழிபட முறைப்படி வழிபடு. அதற்கு பிறகு இங்கே வழிபட்டால் தான் இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்பு. ஏன் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பணும்? நீ அனுபவிக்கிற எல்லாமே பர்மனெண்ட் கிடையாதுன்னு உனக்கே விளங்கிடும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீ எதை நோக்கி ஓடுறியோ அதெல்லாம் பர்மனெண்ட்டே இல்லைங்க நீனே விளங்க. ஒரு கட்டத்தில் விளங்க தானே செய்கிறோம். யார் விளங்காதவங்க யார் இருக்கிறா? எல்லாருமே விளங்கியிருப்பாங்க. நான் சொல்கிறது எந்த விஷயத்தை விரும்பினாலும் குறிப்பிட்ட அளவு தான். ஒரு பிரியாணி நல்லா ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒருத்தர் விருந்து வைக்கிறாரு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க போதும் தான் சொல்லுவோம். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ சாப்பிட முடியும்? எந்த விஷயத்தை பிடிக்குதுன்னு சொன்னாலும் அந்த பிடித்ததுக்கெல்லாம் அளவு இருக்கிறது. ஆனால் அங்கே அந்த அளவு கிடையாது. அதில் தான் ஹைரும் அபுக்கா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே ஒரு டெமோ காமிக்கிறான் நம்மளுக்கு. இந்த இதெல்லாம் பார்த்து ஆப்பிள் பார்த்துக்க, ஆப்பிளில் ஒரு சுவை இருக்குது. பெண்களை பார்த்துக்க கொஞ்சம் சுவை இருக்குது. ஆண்களை பார்த்துக்க சுவை இருக்குது. ஆனால் இது டெமோ சுவை தான். இதே மாதிரி இந்த டெமோ ஷோவை வைத்துக்கொண்டு 5 நேரம் நீ அல்லாஹ்வை நினைத்து கொண்டு அவன் சொன்ன மாதிரி வாழ்கிற போது காலம் காலமாக இருக்க போகிற அந்த இடத்துல ஹைராகவும் அபுக்காகவும் இருக்கிறது, நிரந்தரமாக இருக்க போகிறது என்று சொல்லி இந்த கொள்கையை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு சொல்ல ஆறுதல் படுத்துக்கிறான். அப்புறம் சொல்கிறான் அல்ல, மூணாவதா 2 சொல்லிட்டேன். மூணாவதா சொல்கிறான் வஅமுர் அஹ்லக பிஸ் ஸலாத்தி. இந்த 3ஐயும் செஞ்சு கொண்டு நீ அல்லாஹ்வை இந்த 5 நேரம் தொழ வேண்டும், உன் குடும்பத்தாரை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். வஸ்தபிர் அலைஹா, அதில் கண்டினியூஷனாக இருக்க வேண்டும். கண்டினியூஸ் டென்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். வஸ்தபிர் அலைஹன்னு சொன்னாக்கா தொடர்ந்து அந்த செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீ தொழ வேண்டும், நீ அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், உன் குடும்பத்தாரை ஏவ வேண்டும், அதில் தொடர்ந்து இருக்க வேண்டும். லா நசலுக்க உன்ட்ட நான் கேட்கல ரிசுக்கன், எந்த விதமான ரிசுக்கை நான் உன்ட்ட கொடுக்கவில்லை. நகுலு நரிசுக்குக்க, உனக்கு நான் தான் ரிசுக்கு தரக்கூடியவன். எங்கே பார்த்தாலும் நம்ம கொள்கைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு செய்கிறது எல்லாமே நம்ம கொள்கைக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ரிசுக்கை தருவது அல்லாஹ், அதனால நீ ரிசுக்கை சாப்பிடு, எனக்கு நன்றி செலுத்துன்னு அல்லாஹ் சொல்கிறான். இவன் என்ன செய்கிறான்? இந்த நீ சாப்பிட்ரு, பொங்கல் கொண்டு பொங்கி வச்சுக்கிட்டு அங்கே போய் கொடுத்து நீ சாப்பிடு, பழத்தை கொட்டி அங்கே வச்சு நீ சாப்பிடு, தேங்காயை உடைச்சி நீ சாப்பிடுங்கிறான் இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இல்லை, தேங்காயை உடைச்சி நீ சாப்பிடு, ஆப்பிள் எடுத்து நீ சாப்பிடு, ஜூஸ் போட்டு நல்லா குடி, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு பதிலாக வகுத்து இருக்கிற எல்லா சட்டத்திட்டங்களும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இந்த மனித குலத்திற்கு தேவையானதாக இருக்கிறது. இந்த மனித குலம் எதை செய்ய முடியுமோ அதை மாத்திரம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். இதாண்ட அவனால் முடியும்னு அர்த்தம். பலகீனமாக படைத்து வச்சுருக்கிறவொன்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் இன்பத்தை இந்த உலகத்தில் அடைஞ்சிட முடியாது. நினைச்சாலும் நீ அடைய முடியாது. கோடி கணக்காக வந்துட்டு காசு இருந்தாலும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எதையுமே திங்க முடியாது. இன்றைக்கி நான் பார்க்குறோம், என்னப்பா எவ்வளோப்பா சத்து வச்சுருக்கிற, ஒரு 100 கிராம் அல்வாயை சாப்பிட முடியாது இன்றைக்கு. ஏன்னு கேட்டால் 380 சுகரு, 325. அவர் 2 பேர் பேசிக்குவான். எனக்கு எப்படி உனக்கு தெரியும்? 325, எனக்கு எடுத்தது 250. நான் உனக்கு கூட பரவாயில்ல. இன்றைக்கு அதிகமாக கான்வர்சேஷன் என்னது? எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை திங்கணும், எதை திங்கக்கூடாது. இதான் இன்றைக்கி பெரியவர்கள் முன்னோர்கள் இந்த வயசானவங்க இருக்காங்கல்ல என்ன மாதிரி, இவங்க பேசிக்கிறது என்னது? என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. அப்போ என்னென்று சொன்னாக்கா இவன் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சு கொண்டு வந்திருக்கான். நம்ம மனசை கண்ட்ரோலில் வச்சு கொண்டு வந்து அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, எதையெல்லாம் உனக்காக நான் படைத்திருக்கிறவனோ நல்லா சாப்பிடு. அதை என்ஜாய் பண்ண உன்னால் முடியாது. குறிப்பிட்ட நேரம் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதை என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னொருடைய இருக்குது, அதற்காக வாழ்ந்து பழகிக்க. அப்படி எல்லாத்தையுமே பொருந்திக்குவ. அதனால் உனக்கு உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்பட்டுரும், நிம்மதி ஏற்பட்டுரும். உன்னுடைய வாழ்க்கை அவனை சந்திப்பதிலே இருக்கும். சந்திப்பதை இருப்பதனால உன்னுடைய வாழ்வு சிறந்து அமையும். அதற்காக டெய்லி 5 வேளை வந்துட்டு போப்பான்னு அல்லாஹ் சொல்கிறான். அதான் நாமும் சொல்லுகிறோம், சொந்த கருத்தெல்லாம் சொல்லலை. இதற்கு தோதுவாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஹ்ராஜ் பயணத்திற்கு அழைத்து 5 நேர தொழுகையை கடமையாக்கி இந்தந்த நேரங்கள்லாம் அடியார் அழைத்து கொண்டே இருன்னு சொல்லி இன்றைக்கு உலக அளவில் பாங்கு சொல்ல வைத்து
இமாமை ஏற்படுத்தி, மோதினை ஏற்படுத்தி, அதற்கு நிர்வாகிகளை ஏற்படுத்தி, எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் யாருமே அழிக்க முடியாத ஒரு ஃபவுண்டேஷனை அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான். எல்லா மதமும் போயிடும். எப்படி போயிடும்? அவன் செய்கிற எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்கும். ஆனால் யாருமே தொலை வரவில்லை என்று சொன்னாலும் பாங்கு சொல்லப்படும் உலகம் முழுவதும் 5 நேரம், எவனாலையும் அழிக்க முடியாது. யாருமே வரலனாலும் இமாமும் மோதினும் தொழுதுகிட்டு இருப்பார். பல கிராமங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். காரணம் என்ன? இந்த மார்க்கத்துடைய பேசிக் சூப்பராக இருக்குது, யாராலும் அழிக்க முடியாது. இவன் கட்டிய கட்டடம் வேண்டுமானால் சூப்பராக இருக்கலாம், அந்த பேசிக் சரி கிடையாது, பேசிக் விழுந்துடும். அது மாதிரி தான் உலக வாழ்க்கையில் மனிதர்கள் விரும்புகிற விஷயத்தையெல்லாம் கட்டடமாக கட்டி கொண்டு அவன் பெயிண்டை அடித்துக்கொண்டு டெக்கரேஷன் அமைத்து கொண்டு மக்களை அதன் பக்கம் அழைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நேரங்கள் உலக மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டே இருக்கிறான். யாரெல்லாம் அதற்கு செவி சாய்க்கிறார்களோ அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் எதிர்பார்த்த வாழ்க்கையும் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கமா அல்லது இருக்க போகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆயத்துகள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன விஷயங்கள் ஒரு மில்லி அளவு கூட பொய்யாக ஆகவே ஆகாது என்பதை நாம் படிக்கிற குர்ஆன் வசனங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளும் நமக்கு தெளிவாக இந்த உலகத்திலே விளக்குகிறது. கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை இருக்கிறது. இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ்ந்து மறுமை அடைய வேண்டுமானால் ஒரே வழி அல்லாஹ் சொல்லுகிற வழிதான். அதுதான் நமக்கு கிடைத்த அருட்கொடை, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. அதை நாம் பெற்றிருக்கிறோம். அதனுடைய மதிப்பை விளங்கி கண்ணியத்தை உள்ளத்தின் அடித்தளத்தை கொடுத்து வாழக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். என்னுடைய முதல் உரையில் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயம்னு நினச்சிடாதீங்க. ஏதோ அப்படி போகிறோம், அப்படியே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறோம், அது அப்படியே போகுது, அப்படி கிடையாது. அப்போ நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும்போது நமக்காக படைத்திருக்கிற அனைத்தையும் அனுபவித்து கொண்டே அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சூப்பர் திட்டம்தான் இஸ்லாம் என்பது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த மதமும் சொல்லாது இதை. இவன் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட எந்த மதமுமே இந்த கருத்தை சொல்லவே கிடையாது. அங்கே போனால் பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறான், கன்னியாஸ்திரின்னு சொல்லி வச்சுருக்கிறான், ஆண்களை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறான். அல்லது இதெல்லாம் தொல்லைன்னு சொல்லிட்டு போயிடறான் காட்டுக்கு. இதெல்லாம் தொல்லை, மனைவி மக்கள் குழந்தை குட்டிகள் வீடுலாம் தேவையில்லை, வீடு பேர் என்பது மேலே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அந்த படைத்தவன் தான் சரியான ஒரு கொள்கையை சொல்லியிருக்கிறான். இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிற எல்லா இன்பமயமான பொருள்கள் எல்லாம் நான் உனக்காக அனுபவித்தது, உனக்காக கொடுத்தது. அதை அனுபவிக்க வேண்டிய முறைப்படி அனுபவித்து விட்டு அல்லாஹ்வே நினைத்து கொண்டே வாழ வேண்டும். அதுதான் சூப்பர் மார்க்கமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த கொள்கை பரவிக்கொண்டே இருக்கிறது. யார் நினைத்தாலும் அழிக்க முடியாமல் இருக்கிறது. 2 பேரை அடித்து கொன்னுட்டாக்கா இஸ்லாத்தை ஒழிக்கலாம் என்று எதிரிகள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆட்களை அழிப்பதால் இஸ்லாம் இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆட்களை அழிப்பதால் இன்னும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். பாங்கு சொல்வதை தடை செய்தால் மொட்டை மாடியில் ஏறி பாங்கு சொல்லத்தான் செய்வான். நீ கட்டடத்தை இடித்து விட்டால் இன்னும் 1000 கட்டடங்கள் கட்டப்படும். ஏனென்று சொன்னால் இந்த கொள்கையை எவனாலும் அசைத்து பார்த்து விட முடியாது. ஆனால் நாம் இந்த கொள்கையில் அலட்சியமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பின்னடைவு போன்று தோன்றுகிறது. ஆனால் பின்னடைவு இல்லை. நாம் தான் இந்த கொள்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நல்லொரு அளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.